ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய அவதாரத்துக்கு முன்னால் 5000 வருடங்களுக்கு முன்னால் என ஸ்ரீமத் பாகவதம் இயற்றப்பட்டது. அந்த ஸ்ரீமத் பாகவதம் இயற்றும் போது அந்த பாகவதத்திலே கடவுள் எப்படி கலியுகத்திலே தென்படுவார், எப்படி அறிவிக்கப்படுவார் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த பாகவதத்திலே சொல்லப்பட்டது யாதெனில், இந்த கலியுகத்திலே பகவான் காணாமல் போய்விடுவாரோன்னு பயந்துருக்காங்க. எப்படி நமக்கு வீட்டில் இருக்க ஒரு நகை நட்டு நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம நகையை வீட்டில் பூட்டி வைக்கிறோமோ இல்லையோ, வங்கிகளில் போய் நம்ம பத்திரமா இருக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டியை வாடகைக்கு எடுத்து அதில் பூட்டி வைக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் அது உபயோகப்படுத்தணும் இல்லை, எவனாவது களவாண்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயப்படுறோம். அப்படி பயந்திருக்கிறார்கள் இந்த ஞானம் காணாமல் போய்விடும் சொல்லி. அப்போ தான் சுகமுனிவர் சொல்லி இருக்கிறார், சுகபிரம்மம், ஸ்ரீமத் பாகவதம் இயற்றிய சுகபிரம்மம் சொல்லி இருக்கிறார். கலௌ கலௌ பவிஷ்யந்தி நாராயண பராயணக, கலௌ கலௌ பவிஷ்யந்தி நாராயண பராயணக, क्वचित क्वचित महाभागा तामिर द्राविडेश पूरिच द्राविडेश पूरिच ताम्रभरणी नदी यत्र कृतमाला पयस्विनी कावेरी च महाभागा प्रदीति च महानदीன்னு சொல்லி இருக்கிறார். இது சம்ஸ்கிருத ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், கலௌ கலௌ பவிஷ்யந்தி, இந்த கலியுகம் வர வர, பவிஷ்யம் என்றால் எதிர்காலம் என்று அர்த்தம், பவிஷ்ய என்றால் எதிர்காலம். இந்த கலியுகம் வர வர நாராயணனை மக்கள் மறந்து விடுவார்களே என்ற ஏக்கத்துக்கு நாராயணனை ஞாபகப்படுத்துகிறவர்கள், பாராயணம் செய்பவர்கள் இந்த பெருநிலத்திலே இருக்கின்ற திராவிட மண்ணிலே, திராவிட மண்ணில் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த திராவிட மண்ணின் அடையாளம் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், தாமிரபரணி நதி ஓடுகின்ற இடம், தாமிரபரணி நதி ஓடுகின்ற தேசம், கிருதமாலா நதி ஓடுகின்ற தேசம். கிருதமாலா நதி என்ன எது? கிருதமாலா எதுங்க? வைகையாறுன்னு சொல்லுங்க, மக்களுக்கு புரியணும்னா. அந்த பேர் வைகையாறுன்னு சொன்னா இன்னைக்கு புரியும். என்ன வைகையாறா, வைகையாறுன்னு சொல்லப்படுகிறது. இந்த நதி கரைகளிலே, காவிரி நதிக்கரைகளிலே, காவிரி ச மகாபாகு, பயஸ்வினி என்றால், பயஸ் என்றால் பால் என்று அர்த்தம். நம்ம பாயாசம்னு சொல்றோம். ஏன்னா அந்த பாயாசம் என்ன, எதுல செய்யப்படுது? பாயாசம் பால்ல செய்யப்படுறது பாயாசம். ஏன் பாயாசம்னு சொல்றோம்னா, சம்ஸ்கிருத வார்த்தை பாயாசம். பயஸ்வினி என்றால் பாலாறு என்று அர்த்தம். பாலாறு காஞ்சிபுரம் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன, அந்த பாலாறு ஓடுகின்ற இடத்திலே எல்லாம் இந்த நாராயணனை ஞாபகப்படுத்துகிறவர்கள் அவதாரம் செய்வார்கள். ஒரு கட்டத்திலே நாராயணனை ரிஷிகளெல்லாம் போற்றிக் கொண்டே வந்தார்கள்.